குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வணக்கம். இன்றைய தினம் அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது அதிமுக தரப்பில் போட்டியிட்டிருந்த அதாவது எம்எல்ஏக்களான மரகதம் குமரவேல் மற்றும் ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகிய 3 எம்எல்ஏக்கள் அதாவது இன்றைய தினம் தங்களது ராஜினாமா கடிதத்தை சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் வழங்கியிருக்கின்றனர். குறிப்பாக இவர்கள் வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக இருந்த நிலையில் தற்போது 3 எம்எல்ஏக்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கின்றனர். அதிமுக அதாவது 2026 தேர்தலுக்கு பிற்பாடே அந்த அதிமுகவில் பல்வேறு கட்சி கூசலானது நடைபெற்றது. தரப்பினராக தற்போது செயல்பட்டு வருகின்றனர். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பினர் ஒரு அணியும், அதே போல எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பில் மற்றொரு அணியுமாக 2 அணிகளாக அதாவது அதிமுக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு தரப்பினர் ஆட்சி அமைக்க ஆதரவானது தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் ஆதரவு அளித்திருந்த எம்எல்ஏக்களான மரகதம் குமரவேல் மற்றும் அதே போல ஜெயக்குமார், சத்யபாமா ஆகிய 3 எம்எல்ஏக்களும் இன்றைய தினம் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சென்னை தலைமை செயலகத்தில் அதாவது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்களை நேரில் சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் காலை 3 எம்எல்ஏக்கள் அதாவது எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்து இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக 3 பேர் இபிஎஸ் அணியிடம் போய் சந்தித்தது பேசுபொருளாக இருந்தது. இதனால் தான் இப்ப இவர்கள் 3 பேரும் இந்த 3 தொகுதிகளில் பொறுத்தவரை இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் அவர்கள் தாவேகா தரப்பில் அதாவது போட்டியிட்டு வெற்றி பெறுவார்களா என்ற ஒரு அதாவது போட்டியிடக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்போது தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவுடனே சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களை நேரில் சந்தித்து தாங்கள் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் மீண்டும் அவர்கள் நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை அதாவது இடைத்தேர்தலில் அவர்கள் தாவேகா தரப்பில் அதாவது போட்டியிடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதாவது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மதுராந்தகம் பகுதியில் 69,284 வாக்குகள் வித்தியாசத்தில் மரகதம் குமரவேல் வெற்றி பெற்றிருந்தார். அதாவது சுமார் 7,194 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தனது வெற்றியை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது மரகதம் குமரவேல் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு காரணமாக அவர் அங்கிருந்து தன்னை ராஜினாமா செய்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் தற்போது இணைந்திருக்கிறார். குறிப்பாக அதே போல பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்டு அங்கு வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது அவரும் தனது பதவியினை ராஜினாமா செய்திருக்கிறார். தற்பொழுது தங்கள் பதவியை ராஜினாமா செய்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தேர்தல் அதாவது தாவேகா தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனாவை நேரில் சந்தித்து தற்போது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு அதாவது அதிமுக தரப்பிலிருந்து தெரிவித்திருந்த எம்எல்ஏக்கள் ஆனால் அவர்களுக்கு அமைச்சர் பதவிகளானது வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அதாவது தாவேகாவில் இணைந்து போட்டியிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்ததாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு தகவலானது பரவியிருந்தது. அதன்படி இன்றைய தினம் 3 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியினை அதாவது ராஜினாமா செய்திருக்காங்க. தாராபுரம் தொகுதியை பொறுத்தவரை 81,100 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அதாவது சத்யபாமா அவர் மொத்தம் 16,727 வாக்குகள் வித்தியாசத்தில் தனது வெற்றியை பதிவு செய்திருந்தார். இரட்டை இலட்சணத்தில் போட்டியிட்ட சத்யபாமா 16,727 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். இதனால் தற்போது தனது பதவியை சத்யபாமா ராஜினாமா செய்திருக்கிறார். அதே போல மரகதம் குமரவேலும் தனது பதவியை ராஜினாமா செய்து
சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் என அதிமுக தரப்பில் பல்வேறு குளறுபடிகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உள்கட்சி கூசலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிலையில மேலும் சில எம்எல்ஏக்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. அவர்களும் தங்களை ராஜினாமா செய்து அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்து நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிட உள்ளதாகவும் பிற்பாடு அதிகாரப்பூர்வமான ஆதரவுகளானது பெரும்பான்மையுடன் தாவேகாவுக்கு தர இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது.